வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓனாய் தமிழன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமிக்கின்னு ஒரு சூப்பரான கேமு. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தோடனே கட்சீனை போட்டு பட்டையை கிளப்புறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தோடனே கேரக்டர் கேட்க சொல்கிறாங்க. நம்ம தலைக்கு ப்ரௌன் கலர் வச்சுக்கலாம். ஸ்கின்னுக்கு எப்பயும் போல் இந்த கல்லை வச்சுக்கலாம் போல். இல்லை, எப்பயும் போல் இந்த கல்லே வச்சுப்போம். ஓகே, பேர் எப்பயும் போல் ஓனாய் தமிழன் வச்சிட வேண்டியதான். ஏன்னா அதான் நம்ம சேனல் பேர். என்னடா வர மாட்டேங்குது, என்னாச்சு? அமைக்கணுமா? அமைக்கிட்டு ஓகே. ஓனாய் தமிழன். ஐயோ, எஸ் போட்டேனா? அதான் இருக்குது. அந்த எஸ்ஸை அமைச்சிட்டு ஏன் போடுறோம்? ஐயோ, கேன்சல் கொடுத்துட்டேன் தெரியாமல். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வைக்கணுமா? சவா, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து திரும்பவும் ஓனாய். ஆமாம், ஸ்பேஸ் விட முடியுமா? விட முடியுது. அப்போ ஓகே. ஓனாய் ஐயோசி போட்டா தமிழன், அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் பண்ணாமல் முடியுது. பொண்ணு வச்சா எப்படியா? ஓகே, கன்ஃபார்ம். அவனோ ஒருத்தவன் எவ்வளோ ஒருத்தி எல்லாரான்ட்டு நம்மளை பேசிகிட்டு இருக்க. நம்ம கூட எவ்வளோதான் நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு கேட்குறா. என்னமோ பேசுகிறா. ஏதோ பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியாது கைஸ். நம்மளை இந்த வுட்டை எடுக்க சொல்கிறாங்க, எடுத்துடலாம். இங்கே இருக்க ஸ்க்ராப் மெட்டல் எடுக்க சொல்கிறாங்க, அதையும் எடுத்துடலாம். அப்புறம் எங்கேயும் போக சொல்கிறாங்க. என்னது இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். கிராஃபிக்ஸு இதுக்குள்ளே போய் சொல்லி எடுக்க சொல்கிறாங்க. ஏதோ ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. பேட்டு மாதிரி இருக்குது. அந்த பேட் ரெடி பண்ணிட்டோம். டேக் அமுக்க சொன்னாங்க, எடுத்துட்டோம். பேட்டை எடுத்தாச்சு. இதை வச்சு என்ன யூஸ்ன்னு தெரில. திரும்ப ஏதோ பேச சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐ ஹாவ் டு கோ. அவங்க தம்பியை காப்பாற்ற போகணுமா? இன்னும் கொஞ்சம் நீ ஏதாச்சும் நல்லா இது பேர் என்னது, நல்லா ரெடியாகணும் தம்பி அப்படின்றா. இவன் ஃபாலோ பண்ணி வர சொன்னால் அதான் போயிட்டுருக்கோம். என்ன முட்டு சந்தில் விட்டுட்டா? ஏமா பண்ணி நில்லுமா. ஓகே. இது என்ன அங்கங்கே? இது கிட்டத்தட்ட பாலோட காப்பி கேம் தான் கைஸ். இருந்தாலும் இந்த கேம் செமையாக இருக்குது. ஓகே, அவள் ஏதோ ஒரு போக்கிமான் மாதிரி இருக்குது. அதை பிடிச்சி கொடுத்துருக்கா. நம்மகிட்ட கொடுத்துட்டா. அது என்னது, ஏதோ பறவை மாதிரி இருக்குது. இது பேர் என்னது, ஃப்ளேர் இல்லை ஃப்ளூரே ஷூட்டாக ஏதோ ஒன்று இருக்குது. பேர் படித்தல வாங்க கைஸ். ஓகே, ஃபைபர்னு இருக்குது. அதை எடுத்துக்கிட்டோம். இப்போ இவங்க இருக்கா, இங்கே பேச சொன்னாங்க. பேசுனா அங்கிட்ட போயிட்டு ரெண்டு வந்திருக்கு. என்ன பண்ண? பேட்டை வச்சு அடிக்கலாமா? ஓகே புரிஞ்சிச்சு. பேட்டை வச்சு அடிக்கலாம். ஓகே, ரெண்டுத்தையும் அடித்து போட்டாச்சு. ரெண்டு பேர்த்தையும் திரும்பவும் பேசணுமா? வை அகைன். ஏதோ போட்டிங் இருக்கான், அதை பற்றி ஏதோ சொல்லிட்டுருக்கா. அப்புறம் நம்மளுக்கு டெவலப் பண்ணிட்டுருக்கா. ஓகே, நம்மளுக்கு நம்ம எங்கேயோ போனோம். நம்ம டாஸ்க் கொடுத்துருக்காங்க. கிராஃப்ட் சாவெஞ்சர்ஸ் ஆக்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு மெட்டல் 3 வேணுன்றாங்க. அப்புறம் கலெக்ட் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ஸ். இங்கே ரெடி பண்ணோமா? ஓகே, இதுதான் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ஸு. கிராஃப்ட் கொடுத்தாச்சு. 1 ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, ஏன் ஆடுறாவன்? மாஸ்டர் யான்லு. தம்பி யார் பாணி? தம்பி கீழே இறங்கு. போங்க. இன்னும் திரும்ப பேச முடியுதான்னு பார்க்கலாம். திரும்ப பேசணுன்னா காசா? டேய், நீ அவ்வளோ காசுலான ஆடலாம் இல்லையாப்பா? அப்புறம் மெட்டல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வுட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ சாவெஞ்சர்ஸ் பிக்காக்ஸ் உருவாக்க வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான். வாங்கியாச்சு. டேக்கு. ஓகே, என்னடா இது? ஆனால் ஒன்றா எதோ லைட்டு போட்டு காமிச்சிட்ருக்கானுங்க. ஃபஸ்ட்டு உட்டன் லாக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க.
மரத்தை எடுப்போம். வச்சுக்க அச்சிக்க பச்சிக்க அது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க சொன்னால் உச்சிக்க பச்சிக்க மச்சிக்க இதே எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பச்சி பச்சிக்க மச்சிக்க ஓ பச்சிக்கு பச்சிக்கு. ஐயோ வுட்டு ஆல்ரெடி கரெக்ட் ஆகிடுச்சா? ரைஸ் இங்கே நில்லுங்க. ஐயோ அமைக்கிட்டே இருக்கிறேன். ஓகே வுட்டு கலெக்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அப்புறம் இதெல்லாம் தூங்கணுமா? அச்சு மண்டையில் ஓட்டைப்ப நீ தான் எனக்கு எதுக்காக ஃபைட் பண்ணணும். அச்சு அதை போக்கிமான் மாதிரி ஏதாச்சும் மிருகங்கள்லாம் இருந்துச்சு, நீ தான் எனக்கு எதிராக ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் தூக்கம் வருதாமல. சரி ஓகே. அடுத்து நம்மளை வந்து ஃபைபர் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது ஃபைபரா? இது பெரிஸு. ஓகே இதுதான் ஃபைபரு. ஓகே இது பெரிஸு. பெரிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நானா? இது சாரி இது எடுக்க முடியாது. இது வந்து இது ஃபைபரு. நெக்ஸ்ட்டு வேறு எங்கே இருக்குது? வேறு எங்கே இருக்குது? வேறு ஃபைபர் எங்கே இருக்குது? இல்லையா? அவ்வளோதானா? அவ்வளோலாம் இருக்காது. எங்கே? இங்கே ஒரு ஃபைபர் இருக்குது. இன்னொன்று அது இன்னொன்று இருக்குது. அவ்வளோதான். ஓகே அடுத்து இந்த ஸ்டோன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டோன் எங்கே இருக்குது? இது ஸ்டோன் எடுக்க முடியுமா? கை காமிக்க நான் எடுக்க முடியல. ஓகே எடுக்க முடியல கைஸ் அந்த ஸ்டோனை. வேறு எங்கே இருக்குது ஸ்டோனு? அந்த இங்கே ஒன்று இருக்குது, அது ஒன்று எடுத்துடலாம். வேறு இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து இங்கே ஒன்று இருக்குது. அடுத்து வேறு பில்டு மோடுன்னு எதுவும் இருக்கா? சாரி நான் வரைங்க வந்துட்டுருக்கேன். இதுக்குள்ளே போனால் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ஸு 3 தான் இருக்குது. என்ன 3 தான் இருக்குது? அப்போ எப்படி பண்ணுறது? இங்கே ஒரு ஓப்பன் பில்டு மோடுன்னு கொடுத்துருக்காங்க. சாரி பார்க்கவே இல்லைண்ணா. அதாவது கார்பெண்டர் டேபிள். இது இங்கே வைக்க வேண்டாம், இந்த இடத்துல வச்சா நல்லாவே இல்லை. ஓகே அடுத்து இங்கே வச்சிடலாமா? இங்கே வந்து மரம் இருக்கனால வைக்க முடியல. இங்கேயே வைக்க முடியாது. இங்கே வச்சிடலாமா? ஓகே இங்கே போய் பார்ப்போமா? இதையும் அதே மாதிரி கட்டணுமா? பால்வெளிக்கு கொஞ்சம் கான்செப்ட் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க இவங்க. வேறு எதுவும் இல்லை பெருசாக. அவ்வளோதான் கட்டியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்? என்ன அதான் கட்டிட்டு இன்னும் பில்டு கார்பெண்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. என்னங்க அது? என்னாச்சு? இன்னும் பில்டு கார்பெண்டர்கிட்டே கொடுத்துருக்காங்க. வாட்டு பாய் உள்ளே போய் ஏதாச்சும் பண்ணணுமா? இல்லையே. அப்புறம் என்ன? ஒருவேளை கையை அமுக்கணுமோ? ஆமாம் கையை அமுக்கணும். சாரி கைஸ், கையை அமுக்கணும், அதான் மறந்துட்டேன். அப்புறம் வந்து திரும்ப வந்து கிராஃப்ட் உட்டன் பிளாங்க் எதாவது சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து உட் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மரத்தை வெட்டிட்டோம். சரி ஓகே. இப்போ ஏதோ அங்கே மரத்தை வெட்டுவோம். இல்லை இங்கே வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு? இதில் தான் அந்த உட்டன் பிளாங்க்கை நமக்கு ரெடி பண்ணணுமா? ஓகே இப்போ வந்து அது ரெடி ஆகிட்டுருக்கு. 2 1 அவ்வளோதான். எப்போ எவ்வளோ நேரம்டா ரெடி ஆகுது சாமி? அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏதோ இது வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. மெட்டாலிக் ஸ்கிராப்ஸு இன்னொரு 4 வேணும். எங்கே இருக்குது? இது எடுக்க முடியுமா? இது உடைக்கிறது. ஆனால் அப்போ கூட மெட்டாலிக் ஸ்கிராப்ஸ் கலெக்ட் ஆகிடுச்சு கைஸ். நானே எதிர்பார்க்கல. யூனிவர்சல் செஸ்ட். இது என்னது? இது என்னன்னே தெரில. நம்ம முன்னாடி கட்டணும்ல, அதுக்கு பக்கத்துலேயே வச்சிட வேண்டியதான். இது இருக்குது. இது பக்கத்தில் எங்கே வைக்கலாம்? இல்லைங்க யோசிப்பாங்களா? எங்கே வைக்கிறது? இங்கே வச்சிடலாமா? ஓகே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே வைப்போம் பக்கத்தில். கட்டியாச்சு. இங்கே போய் பார்க்கலாம். ஓகே இப்போ 10 செகண்ட் கேட்குறாங்க. 10 4 3 2 1 அவ்வளோதான் கட்டியாச்சு. இப்போ கை வைக்கணுமா? அவ்வளோதான் கட்டிட்டோம்.
ஓ, இதை எடுத்து இந்த செஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா சேஃப்டியாக இருக்கும் போல். அப்படி 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 இங்கே வச்சிடலாமா? அவ்வளோதான். இது இங்கே வச்சிடலாம், இது இங்கே வச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறா, என்ன அவ்வளோதான் கொஸ்ட்டு காமிக்க முடியுது. என்னாச்சு? ஐயோ, என்ன கொஸ்ட்டு காமிக்கல? ஓகே அது அமுக்கணும் போல். கிளைம் ரிவார்டுன்னு வந்திருக்கு, எடுத்தாச்சு. வேறு ட்ராக் கொடுத்துட்டான், அவ்வளோதான். டாக் டு எலாரா, அவங்ககிட்ட தானே நின்றுட்டு இருந்தா. இல்லை, நீங்கிட்ட போக சொல்கிறாங்க. என்னாச்சு? ஓ, எப்படிடா நீங்கள் வந்த தம்பி? பேசாத, எனக்கு இங்கிலீஷில் பேசாத, தமிழில் பேசு. இங்கிலீஷில் பேசுனா டென்ஷன் ஆகிடுவாங்க. அடுத்து ஓகே, ஏதோ பெட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க. என்னது மியாவுக்கா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. மியா விங்கிள் அன்லாக்கு. ஓகே, கெட்டு டிஎன்ஏன்னு கொடுத்து பார்க்கலாமா? சும்மா காசா? என்னடா காசு ஏறு நீ? வரியா? கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கான, உங்கள்கிட்ட ₹1 தர மாட்டேன். ஓகே, ஏதோ மியாவுக்கு பிடிக்கணும் வா அப்படின்றாங்க. நான் பின்னாடியே வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மகிட்ட ஏதாச்சும் இருக்கா? இல்லை, ஒரே ஒரு இந்த மான்ஸ்டர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்படியே போவோம். இந்த ஆரோ மார்க் காமிக்குது, அது வழியாக போனாலே கிடச்சிரும் போல். இந்த இருக்குது. என்ன அடிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ண முடியல. என்ன கதை வச்சு சுட்டுட்டா? அடா பாவி ஏரியே. இந்த பொண்ணு போல். ஓகே இப்படியா? அடுத்து நம்ம ஃபைபர்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ பெட்டு கட்டணுமா? பக்கத்துலேயே நிறையா இருக்குது, அப்படியே எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ பெட்டு கட்ட சொல்லியிருக்காங்க. அங்கே போ. பெட்டு எங்கே வைக்கிறது? இதை இல்லைங்க, இங்கே எங்கேயாச்சும் வைக்கலாமா? அங்கே ஒரு மரத்தை கட் பண்ணிட்டேன், அதனால் அங்கே இடத்துல வச்சு பார்ப்போமா? எங்கன்னு இங்கே அப்போமா? இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்குது. கொஞ்சம் கிட்டக்க இருந்தால் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயே இருக்கட்டும். இப்போ திரும்ப அங்கே போய் நம்ம கட்டணும். அப்பா, எங்கே இருக்குது இந்த பெட்டு? அதான் இருக்குது. இப்போ கட்டணும். ஓகே, 1 அவ்வளோதான், கட்டியாச்சு. அப்புறம் கைஸ், நம்மளை மியாவுக்குன்னு ஒன்று பிடிக்க சொன்னாங்கல்ல, அதை பிடிச்சதை வந்து ஏதோ ஃபைட்டராக போடலாம், ஒர்க்கராக போடலான்னு இருந்துச்சு. அவங்க வந்து என்ன ஒர்க்கராக போட சொன்னாங்கன்னு போட்டுட்டேன். சரி, ஒர்க்கராக இருந்தேன்னா வேலை பார்க்குறதுன்னு பார்க்கலாம். என்ன கைஸ் போய் தூங்குது? ஒர்க்கராக போட்டால் போய் தூங்கிட்டு இருக்கு. அட பாவத்தை. சரி விடுங்க, தூங்கட்டும், அதுவும் ஒரு உயிரம் தானே. இந்த ஃபைபர் எடுக்க சொன்னாங்க, அது ஒன்று எடுத்தாச்சு. அடுத்து அங்கே ஒன்று இருக்குது, அதை எடுக்க சொன்னாங்க, அதையும் எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. இது என்னது? இது எம்பர் ஃப்ளஃபா? நீங்கள் அதை பிடிக்க ட்ரை பண்ணி அடிக்க பார்ப்போமா? ஓகே, ஐயோ பிடிக்கலாண்ணா, அதுக்குள்ளே செத்துருச்சு. அது இல்லாமல் நம்மக்கிட்ட அந்த போக்கே பால் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம கட்ட சொல்லியிருக்காங்களே, ஃபீடர்னு ஏதோ கட்ட சொல்லியிருக்காங்க. அதை எங்கே வைக்கிறது? எங்கே இங்கேயே வச்சுலாமா? இங்கே வேண்டாம், இந்த இதுக்கு பக்கத்தில் வச்சிடலாம், யூனிவர்சல் செஸ்ட்டு பக்கத்தில். ஓகே, அவ்வளோதான். இப்போ அங்கே போயிட்டு பில்டு பண்ணணும். எங்கிட்ட இருக்குது? சாரி, தப்பாக வந்துட்டேனா? அந்த இருக்குது. ஓகே, அப்போடு தைக்கிட்டு தான். இன்னும் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அவ்வளோதான், கட்டியாச்சு. என்ன பண்ணணும் இதில்? என்ன பண்ணும்? சாமக்கணுமா? என்ன? வாட் ஹேப்பன்டு? வாட் பாய்? இங்கே இருக்க பெரிஸை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒன்று. அப்புறம் வேறு எங்கே இருக்க பெரிஸு? இதெல்லாம் ஃபைபர்ஸு. அந்த இங்கே ஒரு இருக்குது, இது ஒன்று. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று. அப்புறம் அது இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று. அப்புறம் இது ஒன்று இருக்குது, இது ஒன்று. அவ்வளோதான், கலெக்ட் பண்ணியாச்சு. இதோ ஃபில் இந்த ஃபீடர். ஃபீடரில் போய் வைக்கணும். இந்த போக்கி மேலே கொண்டுடலாமா? அப்படியே
அவ்வளோதான் கொண்டாச்சு. இங்கே இதை போட்டுடலாமா? என்னமோ 20x ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ தான் 10% ஃபுல்லாக இருக்குது. ஓகே, எதை நம்மகிட்ட சொல்கிறா? கிளைம் ரிவார்டா? ஓகே, எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஓனாய் தமிழன்.